நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். தற்பொழுது சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். இதனால் இலங்கையில் நேற்று நள்ளிரவு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இன்று அதிகாலை நேரத்திலேயே ஒரு சில இடங்களில் சாரல் தூறல் மழையெல்லாம் பதிவாக தொடங்கிவிட்டதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்துவிட்டது. தற்பொழுது டெல்டா பகுதிகளிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை இன்று காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக கூட நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் நான் பகிர்ந்திருந்தேன். அந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் ஒரு ரேடார் படத்தையும் நான் இணைத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது. அதுலேயும் சரி, நேற்றைய பதிவுலேயும் சரி, நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தது காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழையானது 18ஆம் தேதி தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மழையானது ரொம்ப நாள் நீடிக்க போகிறது கிடையாது. நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் மழையானது குறைய தொடங்கிவிடும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலிருந்து ஒரு 36 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அதிகமாக டெல்டாவில் இருக்குது. அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. வடகடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். சென்னை, புதுச்சேரி மாதிரியான மாவட்டத்திலும் சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். தென் கடலோர மாவட்டங்களிலும் மழையானது ஃபார் ஷுர் பதிவாக தான் போகுது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் மழை மேகங்கள் திரளத் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் நிச்சயமாக இந்த சுற்றில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. இலங்கையில் கண்டிப்பாக மழையானது தற்பொழுது பதிவாக தொடங்கி இருந்தால் அந்த மழையானது தீவிரமடையும். அதில் மாற்றங்கள் கிடையாது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அடுத்த 24 மணி நேரத்திலையும் அடுத்த 48 மணி நேரத்திலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் உற்று நோக்குகையில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக திருத்துறைப்பூண்டி அருகில் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது. மீனாம்பநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள், மாங்குடி சுற்றுவட்டார பகுதிகள், ஸோ இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருத்துறைப்பூண்டிக்கும் அதே போல் பெருங்கவலடன் இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம். ஸோ அங்கெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பூம்புகாருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் திரளாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சிறு சிறு மழை மேகங்களாக அந்த மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது. காற்று பூம்புகார் பகுதிகளில் மிக சிறப்பாக ஊடுருவி வருகிறது. நீங்கள் யாராவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில், காரைக்கால் மாவட்டத்தில், மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் நிச்சயமாக மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சாரல் தூறல் மழையானது முதலாவதாக பதிவாக தொடங்கும். அதன் பிறகு அந்த மழையின் தீவிரத்தன்மையானது வெகுவாக சற்று அதிகரிக்க தொடங்குவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது. மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. நெய்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், ஜெயங்கொண்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், இது அரியலூர் மாவட்ட பகுதி. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் மாதிரியான இடங்களில் கூட, அரியலூர் மாவட்ட பகுதிகளில் கூட ஆங்காங்கே மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். கும்பகோணம், தஞ்சாவூர் மாநகராட்சிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்தில் நடக்குதாங்கிறத நீங்களே பாருங்கள். அதே போல் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இந்த செங்காட்டுப்பட்டி, பச்சைமலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை பதிவாக அமைப்புகள் இருக்குது. துறையூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. வேதாரண்யம், கோடியாக்கரை இந்த பகுதிகளெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். தலைஞாயிறு, திருப்பூண்டி மாதிரியான இடங்களிலெல்லாம் நிச்சயமாக மழையானது பதிவாக தான் போகிறது. புதுச்சேரி மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. நிச்சயமாக சாரல் தூறல் அல்லது லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்டே இருக்குது. ஸோ விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளை நேற்றைய தினமே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். கங்கவல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். நாமக்கல் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது. கொல்லிமலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன சேலம், பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட தொழுதூர் மாதிரியான பகுதிகளில், களத்தூர் மாதிரியான பகுதிகளில் கூட மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் சாரல் மழை அங்குமிங்குமாக விட்டு பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம்.
அதேபோல் சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் உண்டு. சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் உண்டு. திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில், அதாவது அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை வாய்ப்புகள் இருக்குது. நாளை இரவு வரையுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அதன் பிறகு வெகுவாக குறைய தொடங்கும். டெல்டாவில் கூட நாளை இரவுக்கு பிறகுலாம் பார்த்திங்கனாக்கா மழையானது குறைய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை மறுநாள் சாரல் தூறல் அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகலாம். இப்போ ஆக்டிவ் டேங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஒரு 24 to 36 ஹவர்ஸ் தான். ஸோ அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு மழை பதிவாகுதோ அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரையில். இவை போக மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நாளைக்கு பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் கூட மேற்கு உள் மாவட்டங்களில், குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். அந்தியூர் மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. ஈரோடு மாவட்ட பகுதி இது. நாமக்கல் மாவட்டத்தில் நிச்சயமாக மழை பதிவாகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொல்லிமலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல் கங்கவல்லி மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், தம்மம்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், சேலம் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில், ஈரோடு சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஆங்காங்கே மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. பாலக்காடு கணவாய் பகுதிகளில் சாரல் தூறல் அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகலாம். தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்பு உண்டு. மதுரை மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில், அதே போல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, ராஜபாளையம் தென்காசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், மாஞ்சோலை, அதே போல் நம்ம காக்காட்சி அணை மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகும். ஊத்து சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் இந்த சுற்றிலாவது மழை பதிவாகுதாங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கணும். அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் சாரல் தூறல் பதிவாகலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட சாரல் தூறல்லாம் பதிவாகலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா பழவேற்காடு ஏரி அருகாமையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். குறிப்பாக சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில். திருப்பதியில் கூட பார்த்திங்கனாக்கா மழை நாளைக்கு பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது வந்து உண்டு. இட் டிபெண்ட்ஸ், ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம். பட் தூத்துக்குடி மாவட்டம் இந்த சுற்றில் பலன் அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஏன்னா பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் மாதிரி தெரியல. பட் இந்த சுற்றிலையாவது ஓரளவிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மழை மையங்கள் திரள வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கிறது. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளெல்லாம் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா பதிவாகும். தூத்துக்குடி மாவட்ட உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். நெல்லை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் இந்த சுற்றிலும் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். அதே போல் பல இடங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பெலாம் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் அடுத்த 48 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருச்சி மாவட்டத்தில் மழை பதிவாகலாம். அதே போல் நிறைய இடங்களில் சொல்லிட்டு நினைக்கிறேன். வடமேற்கு உள் மாவட்டங்களில் மழை பதிவாகுமான்னு ஒரு கேள்வி இருக்கலாம். பதிவாகும், அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மழை வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மாதிரியான மாவட்டத்திலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் இது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளையும் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். வால்பாறை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது வந்து பதிவாகலாம். திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில், பாலக்காடு கணவாய்க்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், மரத்துக்குளத்தை கூட நண்பர் ஒருவர் வந்து கேட்டிருந்தார். அவருக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் 19ஆம் தேதி வாக்கில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போயும் அதான் சொல்கிறேன், மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேற்கு உள் மாவட்டங்களில் சாரல் தூறல் அந்த மாதிரி வந்து பதிவாகும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா திடீரென வலுவான மழை பதிவாகி அதன் பிறகு மழை நின்று கேப் கொடுத்து மீண்டும் மழையானது பதிவாகும். ஸோ 20ஆம் தேதி மழையானது குறைந்துவிடும். சாரல் தூறல் அங்குமிங்குமாக பதிவாகும். உட்பகுதிகளிலும் சரி, தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சரி, தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் சரி. இலங்கையை பொறுத்தவரையில் 20ஆம் தேதி மாலை இரவுக்கு பிறகு இலங்கையிலும் மழையானது குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் வந்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது இலங்கைக்கு உண்டு. இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு மழையானது பதிவாகலாம். மீண்டும் அடுத்த சுற்று மழையும் இருக்கிறது இந்த மாத இறுதியில். அது தொடர்பாகவும் சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த சுற்றிலும் தமிழகத்திலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது. ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள். இப்போ அம்பாறை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் இருக்கிறது.
அதில் மறுப்பதற்கு எதுவும் கிடையாது. அதே போல் மோனர்காலா மற்றும் அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், பதுளை மற்றும் அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள், பொலனூருவா பகுதி, வலைச்சென்னை சுற்றுவட்டார பகுதி, மட்டக்களப்பை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், மகோயா சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழையானது பதிவாகலாம். இவைகள் மட்டுமல்லாது மன்னாறு, புத்தாலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கொழும்பு, ரத்னபுரி, தேனியாயா மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகள், முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் முல்லைத்தீவு, திருகோணமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு இலங்கையை பொறுத்த மட்டில். அதே போல் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மண்டபம் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகுது அடுத்த 24 மணி நேரத்தில். அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க. பெட்டரான ரெயின்ஃபாலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மட்டக்களப்பு, திருகோணமலை, அதே போல் திருகோணமலை, அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் இலங்கையில் வந்து மழையானது பதிவாகும். 19ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரம் வரையில் வட தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது. அங்குமிங்குமாக அந்த மழையானது பதிவாகும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மழையின் தீவிரத்தன்மை குறையும். 20ஆம் தேதி வாக்கில் நம்ம தென்கோடி மாவட்டங்களில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம். அப்பையும் அதாவது இப்போ அடுத்த 2 நாட்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதி வாக்கிலும் தென்கோடி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இப்போ மற்ற பகுதிகளில் மழை குறைந்த பின்பும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். பட் நிதர்சனத்தில் மழை பதிவாகுதாங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கடந்த 2 சுற்றிலும் நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம். பட் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் வந்து இல்லை. அதனால தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். பார்க்கலாம். அது தொடர்பான தகவல்களை நம்ம நிகழ்நேரத்தில் கூட பகிர்ந்து கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான ஊத்தில் 8 மில்லிமீட்டர், 4முக்கில் 6 மில்லிமீட்டர், காக்காச்சென்னையில் 2 மில்லிமீட்டர், மாஞ்சோலையில் 1 மில்லிமீட்டர். பட் அடுத்த 24 மணி நேரம் இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். நிச்சயமாக சில பல இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும். மழை அளவுகள் பட்டியலாம் நமக்கு கிடைக்க வரும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டு வானிலை தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நீங்கள் வந்து காத்துருங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் பல தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.